அஷுரா நோன்பு என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய புனிதமான 4 மாதத்தில் முதல் மாதம் மொஹரம். 10வது நாள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு அஷுரா நோன்பு. அஷுரா என்றால் அரபியில் 10 என்பது பொருள். நபிசல் அவர்கள் மக்காவில் இருந்து மதினா வந்த பொழுது யூதர்கள் மொஹரம் 10வது நாளில் அஷுரா நோன்பு நோற்றார்கள். நபிசல் அவர்கள் யூதர்களிடம், நீங்கள் நோன்பு நோற்றிருக்கும் இது என்ன நாள் என்று கேட்டார்கள். அதற்கு யூதர்கள், இது மிகப்பெரிய மகத்தான நாள் என்றனர். இறைத்தூதர் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கடலை 2ஆக பிளந்து தன்னை பின்பற்றிய சமூகத்தினரை எகிப்து கொடுங்கோல் மன்னனான ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றினார். பின்பு ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தாரையும் அதே செங்கடலில் இறைவன் மூழ்கடித்தான். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் இந்நாளில் நோன்பு நோற்றார்கள். நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோட்கிறோம் என்று யூதர்கள் கூறினர். அப்பொழுது நபிசல் அவர்கள், உங்களை விட நாங்களே மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களே ஆவோம் என்று நபிசல் அவர்கள் கூறினார்கள். பின்பு நபிசல் அவர்கள் அஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று தன் தோழர்களையும் நோன்பு நோற்க கட்டளையிட்டார். அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரலி. நூல் முஸ்லிம் 2083.